வீடியோல கூட சொல்லியிருப்பேன், மேக்கப் இட்ஸ் அ சயின்ஸ். சயின்ஸ்க்கு வந்து ஃபார்முலா தேவையில்லையா? ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்றோம்னா ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஃபார்முலா கரெக்டா கொண்டு போனாதான் ரிசல்ட் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். தெரியணும், ஸ்கின் டைப்ஸ் தெரியணும். ஸ்கின் டைப்ஸ் தெரிஞ்சு நீங்க மேக்கப் பண்ணாதான், அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும்? ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதை தான் நீங்க என்ன பண்ணணும்? முழுக்க முழுக்க அதுலதான் கவனம் நிறைய வேணும். ஸ்கின் டைப்ஸ் பத்தி நல்ல மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்றோன்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட்ஜெட்ல இருந்து ஹை எண்ட் வரைக்கும், லக்ஸரி பிராண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே சொல்லி தருவோம். என்னென்ன ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு காமிப்பேன். ஓகேங்களா? நான் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வச்சிருக்கேன், இவ்வளோ சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட்ல வந்து இவ்வளவும் நம்ம வாங்கணுமான்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு மென்டார் கிளாஸ் எடுக்கிறேன். நான் சும்மா 2 ப்ராடக்ட் வச்சோ ஒரு 4 ப்ராடக்ட் வச்சோ கிளாஸ் எடுக்க முடியாது இல்லையா? மார்க்கெட்ல இருக்கிற நல்ல நல்ல ப்ராடக்ட் போது அது ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும், அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும், ப்ராடக்ட்டை பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதனால நான் நிறைய பிராண்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் காமிப்பேன். ஓகேவா? அதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க என்ன பண்றீங்க? நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல, அதுல அழகா நோட் பண்ணிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே ஒரு வேனிட்டி பேக் செட் பண்றதுக்கு நீங்களே என்ன பண்ணணும்? ஒரு லிஸ்ட் எடுக்கணும். எடுத்துட்டு என்கிட்ட காமிக்கணும்.